ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இது நம்மளோட செகண்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நியூஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணியிருந்தீங்க, கமாடிட்டி மார்க்கெட்லேயும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அங்கேருந்து ஃபாரெக்ஸுக்கு வந்துருந்தால் உங்களுக்கு நல்லாவே புரியும். அங்கெல்லாம் நியூஸ் எப்போது தான் வரும். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது மந்த்லி ஒன்ஸு வரும். அந்த ஒரு நாள் தான் பெரிய நியூஸாகவே இருக்கும், மற்ற நாள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி என்எஸ்சி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்றைக்கு அவங்களோட பட்ஜெட் எதுவும் வாசிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பட்ஜெட் டே அன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஹையாக இருக்கும். பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. நியூஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனேயும் நீங்கள் நியூஸை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன நியூஸ் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க்கெட்டே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நியூஸ் தான் முக்கியம். நியூஸ் ட்ரேடிங் சில பேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் தான் பண்ணுவாங்க. ஒரு பிகினராக நீங்கள் வரும்போது நியூஸை பார்த்துட்டு நியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட்ஸே எடுக்கணும். ஸோ அந்த நியூஸ்லாம் எப்படி பார்க்குறது, அந்த நியூஸில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு, அந்த டயத்தில் நம்ம ஏன் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சேனல் நியூஸ் பார்க்கறதுக்கு. நீங்கள் forexfactory.com போனீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கான நியூஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நவம்பர் 11. இன்றைக்கான நியூஸை பாருங்கள். ஆடு, ஜேபிஓ எல்லாமே வந்திருக்கு, ஜிபிபி, ஹீரோலாம் வந்திருக்கு. நமக்கு முக்கியமான நியூஸ் என்ன பார்க்கணுன்னா, ரெட் கலரில் என்ன காட்டுதோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூஸு. அதுக்கு வந்து மார்க்கெட் ரொம்பவே ரியாக்ட் ஆகும். நீங்கள் என்ன பேர் பண்ணுறீங்களோ அந்த பேரோட நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸுக்கும் முன்னாடி ஒரு 5 நிமிஷம், பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக ஃபண்டோட அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க ட்ரேட் எடுக்க. பட் அதை தவிர்த்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு ஃபண்டட் ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்கன்னா நியூஸ்க்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, லாஸில் இருந்தாலும் சரி, அதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் முடிஞ்ச 5 நிமிஷம் கழித்து திருப்பி வந்து மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்கும், உங்கள் ட்ரேடு ஆல்ரெடி ரன் ஆகிக்கிற ட்ரேட் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கல்ல, அந்த லெவல்ட்டே அந்த நியூஸ்க்கு அப்புறமும் கேண்டில்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா நீங்கள் எகைன் அந்த ட்ரேடை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி என்ன ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் வச்சுருந்தீங்களோ அதை போட்டுட்டு மறுபடியும் என்ட்ரி போட்டு நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சினாலோ உங்கள் டார்கெட்டுக்கு போயிடுச்சினாலோ அவ்வளோதான், அன்றைக்கான ட்ரேட் அவ்வளோதான். அப்படி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். கண்டிப்பாக நியூஸ் அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேங்கிறது இன்னொரு நாள் கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன், எப்படி நான் அந்த ட்ரேடை ஸ்டாப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இப்படி கன்டினியூ பண்ணுறேன்னு என்றைக்காவது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்ல, அப்போ நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ இன்றைக்கி நியூஸ் தான் நமக்கு மெயின். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் தான். நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரூல்ஸு. அதே நேரத்தில் நீங்கள் நாளைக்கே ரியல் அக்கௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணாலும் இந்த ரூல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன ட்ரேட் போட்டிருந்தாலும் சரி, நியூஸுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நியூஸ் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதே ட்ரேடு உங்களுக்கு நீங்கள் என்ன டயத்தில் க்ளோஸ் பண்ணீங்களோ அதே இடத்துலையோ இல்லை அதை விட இன்னும் நல்ல லெவல்ஸ் கீழே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ட்ரேடை திருப்பி எடுத்து கன்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நியூஸ்லேயே ட்ரேடோ ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரேட் அவ்வளோதான், அன்றைக்கி அதை அப்படியே முடிச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி நவம்பர் 11 பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வருதா உங்களுக்கு மஞ்சள் கலர்லாம் வருது பாருங்கள், அதெல்லாம் வந்து பிக் நியூஸே கிடையாது, இம்பேக்ட் பெருசாக இருக்காது மார்க்கெட்டில். பட்டு ரெட் கலரில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டயத்தில் எந்த ட்ரேட் நீங்கள் போட்டிருந்தாலும் அந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஜிபிபி பாருங்கள், ரெட் கலரில் காமிச்சிருக்கா. ஸோ அந்த ரெட் கலர் எத்தனை மணிக்கு, 12:30 மத்தியானம் 12:30 நீங்கள் ஜிபிபியை 12:25 க்ளோஸ் பண்ணிடணும் நீங்கள் ட்ரேட் போட்டிருந்தா. அடுத்து 12:35 அப்புறம்
நீங்கள் அதே ட்ரேடு உங்கள் டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகாமல் நீங்கள் எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணீங்களோ அதே லெவலில் அந்த என்ட்ரி திருப்பி உங்களுக்கு கிடைச்சால் பெருசாக இம்பேக்ட் அந்த நியூஸுக்கு பெருசாக ரியாக்ட் ஆகாமல் மார்க்கெட் உங்களுக்கு அதே இடத்துல கிடச்சா நீங்கள் திருப்பி அதே ட்ரேடை போட்டு உங்கள் டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல அதே லெவலில் வச்சுட்டு அப்படியே அந்த ட்ரேடை கன்டினியூ பண்ண வேண்டியதான். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஹிட் ஆனாலும் சரி, அது எப்பவும் போல் அந்த ட்ரேட் கன்டினியூ பண்ணி நீங்கள் பார்த்துட வேண்டியதான். மற்றபடி அந்த ரெட் நியூஸை தவிர வேறு எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பெரிய இம்பேக்டே இருக்காது மற்றதெல்லாம். ஒன்று, இன்றைக்கி இந்த நியூஸில் நான் எப்படி இன்றைக்கி இந்த நியூஸை நான் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டேங்கிறத இந்த வீடியோவிலே நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நான் ஈரோவும் நேஸ்டாக் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். இந்த ஈரோவும் நேஸ்டாக்லையும் இன்றைக்கி எந்த நியூஸும் இல்லை. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான நியூஸ் இன்றைக்கி ஒன்று. அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது ரெட் கலர்லேயே காட்டாது. ஏன்னா அது ஒரு இம்பேக்டே இல்லாத நியூஸ். அன்றைக்கி அது மார்க்கெட் எந்த ரியாக்டும் நடக்காது. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் ஹாலிடேஸ். இது ரொம்ப 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 முக்கியம். பேங்க் ஹாலிடேஸ் அன்றைக்கி மார்க்கெட்டு எந்த சைடும் போகாது. மேக்ஸிமம் சைட்வேஸாக தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ட்ரேடு வேஸ்ட்டு. நான் இவ்வளோ சொல்கிறேன், நியூஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் நான் காலையில் நியூஸை பார்க்கல. ஏன்னா ரெட் கலரில் நியூஸ் வந்திருந்தா நான் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன். இது ரெட் கலரில் காட்டாது இந்த ஹாலிடே மட்டும். அதனால் நான் அதை கேர் எடுத்துக்கல. இப்போ யூரோவை பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் பேங்க் ஹாலிடே பார்த்தீங்களா? அதே மாதிரி யூஎஸ்டி பாருங்க. டாலரே இன்றைக்கி யூஎஸ்ஏ இன்றைக்கி பேங்க் ஹாலிடே. அதுவும் மெயினாக யூஎஸ்டிலாம் பேங்க் ஹாலிடேனால் அன்றைக்கெலாம் ட்ரேடே பண்ண வேண்டியதில்லை. அன்றைக்கி நீ உங்கள் டார்கெட்டே கூட ஹிட் ஆகலாம், தப்பு இல்லை. நீங்கள் ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நான் எப்போவுமே ஒரு குவாட் இருக்கும், ஃபேமஸான கோட்டை. அதாவது நோ ட்ரேட் இஸ் அ குட் ட்ரேடும்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தாலே அது ஒரு நல்ல ட்ரேடு தான். இன்றைக்கி பேங்க் ஹாலிடே நான் பார்க்காம நான் ஒரு 2 ட்ரேடு போட்டிருந்தேன். 2மே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. மார்க்கெட்டில் பெரிய மூடில் அது நான் லேட்டராக தான் நான் ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்தேன், ஏன் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லைன்னு பார்த்தேன். அப்போ தான் போட்டிருக்கு டாலர் இன்றைக்கி யூஎஸ்டி பேங்க் ஹாலிடேன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஹாலிடே இன்றைக்கி எந்த பேங்க்ஸும் இருக்காது. ஸோ அவங்க எதுவுமே இன்றைக்கி இப்போ ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க ட்ரேட் பண்ணலன்னா, பெரிய பெரிய பேங்க்ஸே ட்ரேட் பண்ணலன்னா நமக்கு அங்கே ஒன்றும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இது ஒரு தப்பு. நான் எப்பவும் பண்ணுறது தான். பட் இன்றைக்கி நான் அந்த ரெட் கலரில் காட்டிச்சுன்னா நான் அந்த நியூஸ் எல்லாம் நான் பார்த்துருவேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா பேங்க் ஹாலிடே வந்துச்சுன்னா அது ரெட் கலர்லேயே காட்டாது. பாருங்கள், யூஎஸ்டி பேங்க் ஹாலிடேன்னு ஒரு ரெட் கலரில் யாருக்கு இல்லை. இந்த பேங்க் ஹாலிடே மட்டும் ரெட் கலரில் காட்டாது. ஆனால் பேங்க் ஹாலிடேன்னு ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள். யூஎஸ்டி பேங்க் ஹாலிடேனா யூஎஸ்டி கிராஸ் பேர்ஸ் எதையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி யூஎஸ்டிக்கு பேங்க் ஹாலிடே இல்லை. ஆனால் யூரோ ஹாலிடேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூஎஸ்டி மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது, வேறு பேர் எடுத்துக்கலாம். யூஎஸ்டியோட கிராஸ் ஆகிற ஜிபிபியோ இல்லை கேடோ இல்லை ஜேபிஓ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். யூரோ பேங்க் ஹாலிடேனா நீங்கள் யூரோவை தவிர பாக்கி எல்லா கிராஸ் பேர்ஸும் எடுத்துக்கலாம். யூஎஸ்டியே பேங்க் ஹாலிடேனா பெரும்பாலும் எல்லா கிராஸ் பேர்ஸையும் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ட்ரேடே எடுக்க வேண்டியதில்லை. ஸோ நியூஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆப் மையம் இருக்கும். அந்த ஆப்பு இங்கே சிம்பிள் காட்டல. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் வெளியிலே ஆப் மாதிரி வந்துடும். நம்ம நார்மல் ஆப்ஸ் இருக்குல்ல, அதுமாதிரி ஒரு ஆப் சிம்பிள் வந்துடும். எஃப்எஃப்னு போட்டு வரும். அதை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகும். அதில் நியூஸ் வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃபாரெஸ்ட் ஃபேக்ட்ரி காலில் எழுந்திரிச்சு forestfactory.comல போய்ட்டு நியூஸை காலில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கான சார்ட்டை போய் நீங்கள் பார்க்கணும். எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதோட நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த சார்ட்டை பார்த்துட்டு எப்படிப்பட்ட என்ட்ரிஸ் கிடைக்குதுன்னு பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மற்ற மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நியூஸ்லாம் டெய்லி இவ்வளோலாம் வராது. இந்தியன் மார்க்கெட்லாம் நான் நியூஸே பார்த்தது கூட இல்லை. இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் நான் நியூஸே பார்த்ததில்லை. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஆனால் நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு என்றைக்கு வந்தேனோ அன்னையிலேருந்து நான் டெய்லி forestfactory.comல போய் பார்த்துட்டு தான் ட்ரேடுக்குள்ளே போகணும். சில நாள் மறந்துடுவேன். பட் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நீங்கள் வந்து அதை பார்த்தாகணும். ஸோ லென்த்து 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.